ஹலோ விவாஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சுண்டைக்காய் கிடச்சிருக்கு பாருங்கள். இயற்கை நந்தவனத்தில் சுண்டைக்காய் இன்றைக்கி பறிச்சிருக்கோம். மீடியமான சைஸில் பறிச்சிருக்கோம். இந்த மாதிரி பச்சையில் இருக்கணும். ஒரு மாதிரி இளம் பச்சையில் இருந்து பறிச்சிங்கன்னா காய் வந்து நடுத்தரமான காய், சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு விதை இல்லாத இருக்கும் பாருங்கள். இதில் இன்றைக்கி 2 தரம் பறிச்சாந்துருக்கேன். முத்தல் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். வேறு நறுக்குன்னு இருக்கிறது எப்படி இருக்கும் கலரு. இன்றைக்கி வீடியோ வந்து நிறைய பேர் சுண்டைக்காய் வந்து விரையோடு பறித்து அதை செய்யும் போது மண் மாதிரி இதுன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. சுண்டைக்காய் நிறைய பேர் குழம்பு அது சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி இளம் பச்சையில் பறித்தோம்னா வந்து நல்லா நைஸாக இருக்கும், வேற இருக்காது, சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காய் குழம்பு சாப்பிட்றதுக்கு இது இருக்குது பாருங்கள். இது மாதிரி கருங்கருன்னு பச்சையாக இருக்கக்கூடாது சுண்டைக்காய். இந்த மாதிரி இருந்ததுன்னா விரை வந்து நல்லா முத்தி போயிருக்கும். இங்கே பாருங்கள், அதை உடச்சி காமிக்கிற பாருங்கள். இந்த விரை வந்து எப்படி பெருசாக முத்தி போயிருக்கு. இதே வந்து இந்த சுண்டைக்காயை வந்து இளம் சுண்டைக்காய் பச்சையை பாருங்கள். இந்த பச்சையை பாருங்கள். இது பாருங்கள், உடைக்கிறேன். இது பாருங்கள், உடையவே மாட்டேது பாருங்கள். உள்ளே வந்து பிஞ்சாக இருக்குது, அதனால் சீக்கிரம் உடையாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு நைஸாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது வந்து சுண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சுண்டைக்காய் வந்து பிஞ்சில் வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கடையில் வாங்கினாலும் இது மாதிரி பார்த்து வாங்குங்க. வீட்டிலே செடியில் நீங்கள் சுண்டைக்காய் பறிக்கிறீங்கன்னா பிஞ்சு சுண்டைக்காயாக பறித்து செய்யுங்க. நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் அருமையாக இருக்கும் குழம்பு செஞ்சிங்கன்னா. இந்த பாருங்கள், இது மாதிரி பச்சையை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குங்க. இது மாதிரி இருந்தாலுமே சுண்டைக்காய் பார்க்க சின்னதாக தான் இருக்கும். இது இளம் சுண்டைக்கான்னு நினைப்போம், ஆனால் இதுதான் வந்து நல்லா முத்தி போனது. இது மாதிரி பச்சை கருப்பாக ஆகிட்டாக்கா இது மாதிரி இருக்கணும். ஃபுல்லாகவே இளம் பச்சையாக இது பாருங்கள். ஃபுல்லாகவே அதே கலரில் இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய் இந்த பதத்தில் தான் பறித்து செய்யணும். இது பாருங்கள், வீடியோ உங்கள் கையில் காமிக்கணுன்றதுக்காக இது பாருங்கள். விதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இது முத்தின சுண்டைக்காய் கருப்பாக இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய் வந்து எப்படி பறித்து செய்யணுன்றதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம்.